திராவிடர் கழகம், திமுக கழகம் என்கிற இரண்டு கட்சிகளோடு பெரியாரின் சிந்தனைகள் பூண்டற்று போய்விடும் என்று கருதாதீர்கள். சிறுத்தைகள் இருக்கிற வரையில் இந்த மண்ணில் எந்த கொம்பனாலும் பெரியாரியத்தை வீழ்த்த முடியாது, அசைக்க முடியாது என்பதை நான் உறுதிப்படுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். பெரியார் என்கிற அடையாளம் சிதைக்கப்பட்டால், பெரியாரின் சிந்தனைகள் அழித்தொழிக்கப்பட்டால் சிறுத்தைகளுக்கு இங்கே வேலை இல்லாமல் போய்விடும், அரசியல் செய்ய முடியாமல் போய்விடும். இப்போது புரிகிறதா ஏன் திருமாவளவன் திமுகவோடு உடும்பு பிடியாக இருக்கிறான் என்று உங்களால் புரிந்து கொள்ள முடிகிறதா? மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் திருமாவளவன் நல்ல அறிஞர் தான். ஆனா அந்த 4 எம்எல்ஏ எதுக்கு வச்சிருக்காருன்னு இன்னும் தெரியல. திமுகவை நான் உடும்பு பிடியாக பிடித்திருக்கிறேன், மகிழ்ச்சி தான். ஸ்டாலின் காலை உடும்பு பிடியாக பிடிச்சுக்கோங்க. ஆனா வேங்க வயல்ல பிரச்சனை நடக்க அது காரணம் என்ன? நீங்க காலை பிடிச்சிருக்கீங்களே, அந்த ஸ்டாலினோட காலுதான் ராஜா. மேல் பாதியில மக்கள் கோயிலுக்குள்ள போக முடியல, அது என்ன பிரச்சனை? ஸ்டாலின் கால உடும்பு பிடியா பிடிச்சுக்கோங்க, எல்லாம் சரியா போயிடும். நான் வாக்கப்பட்ட ஊர் சங்கரலிங்கபுரம், அந்த கிராமத்துல நாய்க்கர்கள் தீண்டாம சோறு கட்டி வச்சிருக்கான். ஆதி தமிழ்குடி மக்கள் அதை எதிர்த்து போராடுறோம், உடைக்க முடியல. விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன? ஆனா திருமாவளவனுடைய நிலைப்பாடு என்ன? உடும்பு பிடியா பிடிச்சிட்டாரு, எடுத்து பார்க்க முடியல. ஏன்னா இவர் விட்டாருன்னா வேற ஒருத்தர் உடும்பு பிடி பிடிச்சிடும், அதான் காரணம். இன்னைக்கு கூட ராமநாதபுரம் மாவட்டத்துல இரட்டை கொலை முறை இருக்கான். நாம் தமிழர் கட்சி எதிர்க்குது. எதிர்த்தா உடும்பு பிடிக்கு போட்டி வந்துருமோன்னு பயப்படுறாப்ல. நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோன்னு நான் சொல்லல, நாம் தமிழர் கட்சியில கார்த்திகா நான் பேசுறேன். நேஷனல் கிரைம் ரெக்கார்ட்ஸ் பீரோ தேசிய குற்றப்பதிவு ஆவணம் சொல்லுது. 2021 ஸ்டாலின் ஆட்சி காலத்துல பட்டியல சமூகத்துக்கு எதிரான குற்றங்கள் 1300 இருந்தது. இன்னைக்கு 4 வருஷம் நல்லாட்சி கொடுத்துட்டாங்கல, உடுப்புப்படி ஆட்சி. இந்த உடுப்புப்படி ஆட்சியில பட்டியலினத்திற்கு எதிரான குற்றங்கள் 1921 அதிகரித்திருக்கிறது. உடுப்புப்படி அமைச்சரே வாயை திறமையா, வாய் பேசுவீங்களா இல்ல வாயில இதையா பிடிச்சு வச்சிருக்கீங்களா? பேசு பேசியா பேசு. 135 பட்டியல பெண்களை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கிறார்கள். 64 கலவரங்கள் நடந்திருக்கு பட்டியல மக்களுக்கு எதிராக. நான் பேசுறேன், நாம் தமிழர் கட்சிக்காரங்க நான் பேசுறேன். நீங்க பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. எண்ணத்துக்கு 4 எம்எல்ஏ, எண்ணத்துக்கு 2 எம்பி எதுக்கு வச்சிருக்க? வேங்க வயலை பத்தி சட்டமன்றத்துல பேசல, நாடாளுமன்றத்துல பேசல, எதுலயும் பேசல. ஆனா 20 விழுக்காடு பறையர் சமூக வாக்குகள், பட்டியலத்தை சேர்ந்த வாக்குகள் சொலையா உதயசூரியனுக்கு குத்தணும், குத்தணும். விழாது, இந்த முறை விழாது, எழுதி வச்சுக்கோ விழாது. திரும்ப சொன்னாரு, நான் மங்களூர்ல போட்டிடும் போது திமுக காரன் எனக்கு வாக்கு இல்லை, அவன் எதுக்கு உனக்கு வாக்களிக்கணும்? நீதான் 234லயும் 234 சட்டமன்ற தொகுதியிலையும் திமுக வெல்ல வைக்கிற. வெல்ல வச்சு அவன் இந்த போன முறை 2024 இருந்து 2026 வரைக்கும் வேங்க வகையில மட்டும் நாரிச்சு சமூக நீதி. திரும்ப திரும்ப உதயசூரியனுக்கு குத்து. அவன் எல்லா செயலும் மக்களை உட்கார வச்சு குத்துவான். இந்த ஆட்சிதான் வேணுமா? எதுக்கு உங்களுக்கு வாக்களிக்கணும்? என்னத்தை செஞ்சீங்க? கேட்டா ஈர வெங்காயத்தை செத்து